அன்பிற்கு இனிய தமிழ் பெருங்குடி மக்களே, நம்முடைய நாடு, நம்முடைய தேசம் பாரம்பரியம் வாய்ந்த மிகப்பெரிய உலகம். இந்த பூமியும் இந்த உலகமும், இந்த உலகத்திலே ஆதி முதல் அந்த வரை எல்லா மக்களும் காட்டிலே வாழ்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய விலங்குகளையும் பறவைகளையும் கால்நடைகளையும் அடித்து பச்சையாகவே தின்றிருக்கிறார்கள் அப்போது ஆதி மனிதர்கள். அதன் பிறகு சில உடம்பிலே ஏற்பட்ட காயங்களையும் நோய்களையும் குஷ்டரோகங்களையும் புற்று நோய்களையும் மக்கள் நோயால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அதன் பிறகு நம்முடைய நாட்டு சித்தர்கள் காட்டிலே கிடக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி விஷம் முதல் விஷக்கடிகள் வரை நோய்கள் அத்தனையும் பச்சள மூலிகையினால் குணப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வரிசையிலே இப்பொழுது உங்களிடம் கூறப்போகும் மூலிகை கூவிளம் என்ற பச்சிளம் கூவிளம் அப்படி என்று சித்தர்கள் இந்த மூலிகையை கூறியிருக்கிறார்கள். கூவிளம் என்றால் வில்வம் மரம். கூவிளம் என்றால் வில்வ மரத்தினுடைய தழை இலை. அப்போ இந்த மூலிகையை ஒரு மனிதன் எதற்காக சாப்பிட வேண்டும் என்ற நிலையும் நோயினுடைய குணத்தையும் இப்பொழுது உங்கள் மத்தியிலே இந்த பச்சிளம் குவிவிளம் என்ற மூலிகையினுடைய நோய் தீர்க்கும் மருத்துவத்தை உங்களிடம் கூறப்போகிறேன். முதலில் அந்த சித்தர் பாடிய பாடலை கூறிவிட்டு எதற்கான இந்த மூலிகை நோயை குணப்படுத்தும் என்பதை விளக்கமாக உங்களிடம் கூறுகிறேன். பச்சிளம் கூவிளம் பற்றி உண்டிடில் நிச்சயம் சொன்னால் நெருப்பும் குளிர்ந்திடும் அச்சமும் அள்ளி அழகாம் திருமேனி வச்சிரம் போல வந்திடும் விந்து என்று சித்தர் முனிவர் கூறியிருக்கிறார். அப்போ இந்த கூவிளம் என்றால் அதாவது வில்வம் மரத்தினுடைய இலை. இந்த வில்வம் மரத்தினுடைய இலையை பசுமையாக, பச்சிளம் என்றால் பசுமையாக இளம் கொழுந்துள்ள இலைகளை பறித்து நிழலில் உலர வைத்து இதை சூரணமாக இடித்து பசும்பாலில் உண்டு வரணும் அப்படி என்ற முறையிலே இந்த கருத்தை கூறியுள்ளார். அப்போ இந்த மூலிகையை நாம் சாப்பிடும்போது உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்கிறது, நோய்களை குறைக்கிறது. வெட்ட சூடு, வெள்ளை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை, வெட்டை, பெரும்பாடு என்ற நோய்களை குணப்படுத்தக்கூடியது. அதே போல ஆண்களுக்கும் உடம்பிலே உஷ்ணம் தாக்குகிறது, மூலம் ஏற்படுகிறது, வெள்ளை வெட்டை படுகிறது, உடம்பிலே தொய் நோய்கள்லாம் ஏற்படுகிறது. அப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சூட்டினால் வெப்பத்தினால் பல நோய்களை மனிதனுக்கு தூண்டி விடுகிறது. ஓரளவு மனிதனுக்கு வெப்பம் தேவை, அதிகமாகவும் வெப்பம் இருந்தால் நோய்களை உண்டு பண்ணும். அதே போல பெண்களுக்கும் ஆண் பெண் சேர்க்கையிலே உடல் உஷ்ணம் ஏற்பட்டு அவர்களுக்கும் வெள்ளை வெட்டை படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இப்படி ஏற்படும் போது அந்த பெண் கருத்தரிப்பதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த உஷ்ணம், அந்த உஷ்ணத்தை தணித்தால் இந்த கூவிளம் பச்சிளம் கூவிளம் என்ற பச்சை